விஜய் கடைசி பிரச்சாரத்துல நீங்க கரூர்ல இருந்து கோவை வந்ததுக்கு உங்களோட அடிமைன்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு. எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்துட்டு பாப்போம் சார், பொறுத்திருந்து பாப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பாப்போம், எந்த மாதிரி இருக்குன்னு. திமுக ஆட்சி அமைச்சுன்னா விஜய் உங்களோட பி டீம்ங்கறாங்க. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனா அந்த தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லயும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும். எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். அன்னைக்கே சொன்னேன், நான் பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவ், காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவ், ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவ். எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர்லாம் பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகள்ல பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ். அதுக்கடுத்து காருக்கு கண்ணாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இருக்காங்களா இல்லையானே தெரியல. கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ். ரோட்ல முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம். எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பாக்கணும். ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல ஒரு கிரௌடு, பப்ளிக் கிரௌடு இருக்கிற இடங்கள்ல லைவ் காட்டுறங்கிறது வேற. பொதுவா சொல்ல வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் இன்னாருன்னு சொல்லல, யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடங்கள்ல சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போறீங்க, எனக்கு பிடிச்சா நான் போறேன், சாருக்கு பிடிச்சா சார் போறாரு, விடுங்க. ஆமாங்க, உறுதியா பண்ணிருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். 11 வார்டுக்கும் 11 ஆபீஸ் போட போறோம். இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வார்டுக்கு ஒரு ஆபீஸ் போட போறோம். ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கும். நிச்சயமா அதுக்கான இடங்கள் இப்ப பாத்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே 1 மாத காலத்துக்குள்ள அப்படியே அலுவலகங்கள் ஏன் வரட்டுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க, ஜெயிப்போன்னு. ஏங்க சொல்லிட்டு போறாங்க சார், எல்லாரும் சுயேட்சையோட தான் சார் சொல்லுவாங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. நாங்க இடங்கள் பாக்குறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கோம். உறுதியா எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால சொல்றேன் நான்.